ஹலோ குக்கீஸ். என்ன பொறுத்த வரைக்கும் அனிமேன்னு வரும்போது நிறைய ப்ரிஃபரன்சஸ் இருக்கு. நான் நிறைய டிஃப்ரெண்ட் ஜான்ராஸ் தேடி தேடி அந்த ஒரு அனிமேவை பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெவன் அஃபிஷியல்ஸ், பிளஸிங், டோக்கியோ மேக்னிடியூட் அண்ட் லேட் பேக் கேம்ப். நான் பார்த்ததுல இந்த ஒரு சின்ன ஜான்ராக்கு மட்டும் மெயின் ஸ்ட்ரீம் அட்டென்ஷன் அவ்வளவா இல்ல. அந்த ஜான்ரா தான் டெலிக்வன்ஸ். சோ டெலிக்வன்ஸ்னு சொன்ன அடுத்த செகண்டே உங்க மனசுல வர ஃபர்ஸ்ட் அனிமே டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் அதாங்க இருக்க முடியும். யாருக்கு தான் பஞ்ச் ஆஃப் டியூட்ஸ் பீட்டிங் த கிராப் அவுட் ஆஃப் அதர் டியூட்ஸ் பிடிக்காம இருக்கும். ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் மாங்கா ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ நானும் அதை படிச்சு முடிச்சதுனால வேற என்ன அனிமே ஆர் மாங்கா டெலிக்வன்ஸ் பேஸ்டா இருக்கு அப்படின்ட்டு நான் பார்த்துட்டு இருக்கப்போதான் ஸ்பிரிங் 2024ல ஒரு அனிமே ரிலீஸ் ஆச்சு. அதுதான் வெண்ட் பிரேக்கப். சீரியஸ்லி கைஸ், இதோட ட்ரெய்லர் பார்த்த உடனே இட்ஸ் கிவிங் டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் வைப். இதுல இருக்க கேரக்டர் டிசைன் ஆகட்டும், அவங்களோட வாய்ஸ் லைன்ஸ் ஆகட்டும், ஃபைட்டிங் ஸ்டைல்ஸ் ஆகட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கு. சோ கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல வெண்ட் பிரேக்கர் அனிமே சீரிஸோட ஒரு ஷார்ட் ரிவ்யூவை பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ் அண்ட் மாங்கா சீரிஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ் தமிழ். சோ இந்த அனிமே சீரிஸை பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த அனிமே எதை பத்தினது அப்படின்ற ஒரு சின்ன சினாப்சிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கதையில வர ஹீரோவோட பேரு ஹாருகா சாக்குரா. எஸ், சாக்குரா நமக்கு எப்படியும் பிடிக்க போறதில்ல. பட் இந்த சாக்குரா நிஜமாவே சூப்பரான ஒரு பையங்க. பட் என்னதான் பாக்குற நமக்கு இவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் அனிமே சீரிஸ்ல அப்படி கிடையாது. ஏன்னா இவனோட ஹேர் கலர் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு சைடு பிளாக், இன்னொரு சைடு ஒயிட் அப்படின்னு இருக்கும். இவனோட கண்ணோட கலர் கூட டிஃப்ரெண்டா இருக்குங்க. சோ இத பார்த்த நிறைய பேரு இவனை புள்ளி பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன பையன் இவன், பார்க்கவே கன்றாவியா இருக்கான், இவன்லாம் எதுக்கு வாழணும், போய் சாக சொல்லுங்க அப்படின்ட்டு நிறைய பேரு இவனை சுத்தி இருக்கிற கிளாஸ்மேட்ஸா இருக்கட்டும், அவன் வீட்டு பக்கத்துல இருக்கவங்களா இருக்கட்டும், யாரு இவனை பார்த்தாலுமே இவனோட ஏரியால இவனை ஒரு மோசமான பையனாவே சித்தரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த நம்மளோட ஹாருகாக்கு போங்கடா டே, உங்க கூட எல்லாம் என்னால மல்லு கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு இடத்துக்கு ஒண்ணு போறாங்க. அந்த டவுன்ல தான் ஒரு ஹை ஸ்கூல் இருக்கு. அந்த ஹை ஸ்கூலோட பேரு தான் ஃபுரின் ஹை ஸ்கூல். இங்க இவன் போறதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் என்னதுன்னா, இந்த ஃபுரின் அப்படின்ற ஸ்கூல்ல இருக்க டெலிக்வன்ஸ் லோவஸ்ட் ஆஃப் த லோங்க, இருக்கிறதுலே மோசமான டெலிக்வன்ஸ் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஓகே, நான் இந்த ஸ்கூல்ல தான் போய் படிக்க போறேன். ஏன்னா சாரி அவனும் படிக்கிறதுக்காக அந்த ஸ்கூலுக்கு போல, அங்க போய் அடிக்கிறதுக்கு தாங்க போறான். எஸ், நம்மளோட ஹீரோக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுவும் எல்லாரை விட ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வெறி ரொம்பவே இருக்கு. சோ இந்த ஸ்கூல்ல போயிட்டு அங்க இருக்கிற டெலிக்வன்ஸ் எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு இவன் தான் டாப்ல போகணும், நான் தான் ஒரு பெரிய கேங்க டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எண்ணத்தோடவே அந்த சின்ன டவுனுக்கு அவன் போறாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹீரோட மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும் அவனுக்கு யாருமே தேவையில்லை, நான் தனி ஆளா நின்னு இந்த டெலிக்வன்ஸ் வேர்ல்டுலயே பெரிய ஆளா வந்து நிப்பேன் அப்படின்னு நினைக்கிறான். பட் என்னதான் இவன் பார்க்க ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு ஆளா தெரிஞ்சாலுமே இவன் ஒரு சுண்டரே கேட்டகரி தாங்க. சப்போஸ் உங்களுக்கு சுண்டரே அப்படின்னு யாருன்னு தெரியாது அப்படின்னா, பார்க்க முறைப்பா இருந்தாலும் உள்ளுக்குள்ள தங்குங்க, அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் தான் சுந்தரே அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நம்ம ஹீரோக்கு அது அப்சல்யூட்லி பொருத்தம். என்னதான் வெளியில ரஃப் அண்ட் டஃபா இருந்தாலும் அவன் உள்ளுக்குள்ள ரொம்பவே நல்ல பையன், மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நிஜமாவே நினைக்கிற பையங்க. இப்படி இந்த நல்ல மனசு உள்ள இந்த டெலிக்வென்ட் ஒரு ஸ்ட்ரீட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும் போதுதான் ஒரு ஸ்மால் கஃபே ஒர்க்கர், அவளோட பேரு டாச்சிபானா, இவள ஒரு பஞ்ச் ஆஃப் டெலிக்வென்ட்ஸ் ஓரம் கட்டி அவளை ஹராஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இத பார்த்த உடனே நம்மளோட ஹீரோக்கு யாருடா அது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற டெலிக்வன்ஸ் எல்லாருமே அடிச்சு போட்டுருவாங்க. அடிச்சு போட்டது மட்டும் இல்லாம அந்த பொண்ணையும் காப்பாத்திட்டான். ஆனா இதுக்கு அவன் சொல்ற பேர் என்னன்னா, இங்க பாரு, நான் உன்னை காப்பாத்தணும்லாம் நினைக்கல, ஆனா இங்க இருக்கிற டெலிக்வன்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்காங்கன்னு நான் பார்க்க வேண்டாமா, அதுக்காக தான் அவனுங்களை அடிச்சு போட்டேன் அப்படின்னு சொல்லி வெறப்பா போய்கிட்டு இருப்பான். என்னதான் இவன் பார்க்க வெறப்பா இருந்தாலும் இந்த பொண்ணு என்ன பண்றா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவளோட ஹோட்டலுக்கு கூட்டு போய் ஓம் ரைஸ் செஞ்சு கொடுக்கறாங்க. இத பார்த்த நம்மளோட ஹீரோக்கு ரொம்பவே புதுசா இருக்கு. ஏன்னா இவனோட டவுன்ல இவனை பார்த்தாலே எல்லாருமே ஏதோ பேய பார்த்த மாதிரி அலறுவாங்க. எல்லாரும் என்னமோ இருக்கிறதுலே ஒரு டிஸ்கஸ்டிங்கான கிரியேச்சரை பார்த்த மாதிரியான ஒரு லுக் ஒண்ணு விடுவாங்க. ஆனா இவ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ரொம்ப கேஷுவலாவே பழகுறாங்க. இப்படி பழகிட்டு இருந்த இந்த பொண்ணு ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லுவா, இங்க பாரு, நீ செம்ம ஸ்ட்ரென்த்தா இருக்க, அங்க இருக்கிற அத்தனை பசங்களையும் அடிச்சு தூக்கி போட்டுட்ட, ஆனா உன்னால டெலிக்வெண்டா ஆக முடியாது. ஏன் தெரியுமா,
நீ தனியாளா நிக்கிற, உன் கூட யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றா. இத கேட்ட உடனே நம்மளோட ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகி அந்த இடத்த விட்டு அவன் போயிடுறாங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் இவன் நிறைய விஷயங்களை கத்துக்கிறான். அது என்னதுன்னா, அந்த ஹோட்டலை விட்டு போன அடுத்த செகண்டே அகைன் இவன் ஃபர்ஸ்ட் அடிச்சான்ல, அவன் தன்னோட ஆட்களோட திருப்பி வந்து இவனை அட்டாக் பண்றான். இவனை மட்டும் இல்லாம அந்த டாச்சிபானான்ற பொண்ணையுமே ஹாஸ்டேஜா வச்சு அட்டாக் பண்ணும் போதுதான் ஃபூரின் ஹை ஸ்கூல்ல இருக்கிற டெலிக்வன்ஸ் அங்க வந்து இவனுங்களை அடிச்சு போட்டுட்டு அங்க பெரிய ஹீரோவாட்டம் நிக்கிறாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. டெலிக்வன்ஸ்னா யாருக்குமே பிடிக்காது தானே, ஆனா இந்த ஊர் மக்கள் ஏன் இவங்க அடிச்சு போடுறத பார்த்து என்ஜாய் பண்றாங்க, சேர் அப் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்துல நின்னுகிட்டு இருக்கான். அப்பதான் அங்க இருக்கிற ஊர் மக்கள் சொல்றாங்க, இங்க பாரு, நீ தான் ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணையும் எங்களையுமே காப்பாத்தன, சோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு ரொம்பவே பெருமையா இருக்குங்க. ஆனா இது அவனுக்கு சுத்தமா புரியல அப்படின்னா கூட அந்த டாச்சிபானான்ற பொண்ணு சொல்றா, இங்க பாரு, எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் டெலிக்வன்ஸ பார்த்து திட்டுறவங்க மட்டும் கிடையாது, இந்த டெலிக்வன்ஸ காடா பாக்குறவங்களும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க இந்த ஊர்ல இருக்க டெலிக்வன்ஸ், அதாவது எஸ்பெஷலி ஃபூரின் ஹை ஸ்கூல்ல இருக்க டெலிக்வன்ஸ நாங்க ஹீரோவா பாக்குறோம்னு சொல்றாங்க. இத கேட்ட அடுத்த செகண்டே நம்மளோட தனிமையை விரும்புற இந்த ஹீரோக்கு இந்த டவுனோட கிரேட்டஸ்ட் ஹீரோவா மாறணும்ன்ற ஆசை வந்துருச்சுங்க. சோ இப்போ உங்களோட क्वेश्चंसக்கு நான் பதில் சொல்றேன். இந்த அனிமேவை பார்க்கலாமா வேணாமான்றது அப்சல்யூட்லி 1000 டைம்ஸ் எஸ். சீரியஸ்லி நான் பார்த்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே ரொம்பவே அட்ராக்ட் ஆகிட்டேன். அண்ட் ஸ்பிரிங் 2024ல நான் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் அனிமே சீரீஸ்ல விண்ட் பிரேக்கர் ஒன் ஆஃப் த சீரீஸா இருந்துச்சு. சோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. பட் அதை பார்த்துட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த அனிமேவை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் தான் நீங்க பாத்திருக்கீங்க அப்படின்னா கிரீன் கலர் ஹார்ட் இன் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இல்லங்க நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் அப்படின்னா ரெட் கலர் ஹார்ட்டை போட்டுருங்க கைஸ். தேங்க்யூ so much for watching. I love you so much. Bye bye.